ஹாய் கைஸ், இயர்லி மார்னிங் வேக்கப் சேலஞ்சில் இன்னைக்கு டே 4. இன்னைக்கு சண்டே இருந்தாலும் மார்னிங் அம்மா விடிய காத்தால 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டாங்க. அது எதுக்காகன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். நம்ம மார்னிங் எழுந்து காலை கடனை முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு மொட்டை மாடி போல எக்ஸசைஸ் பண்ணேன். ஏன்னா 3:30க்குலாம் செம்ம இருட்டா இருக்கும் மேலே. அதனால வீட்டுக்கு ரூம்குள்ளேயே எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயும் போல வார்ம் அப், ஸ்ட்ரெச்சஸ், ஜம்பிங் ஜாக்ஸ், அப்புறம் புஷ்அப் போட்டு இன்னைக்கான எக்ஸசைஸை முடிச்சாச்சு. தென் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு 4:30 போல ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து ரெடி ஆயிட்டேன். இதுதான் என்னோட அவுட்ஃபிட் இன்னைக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சண்டே இன்னைக்கு நம்ம ஷாப்பும் லீவு. அப்புறம் ஏன்டா இவ்வளவு சீக்கிரம் எங்க கிளம்புறேன் நீங்க கேட்கலாம். அம்மா மார்னிங் 3 o'clockலாம் எழுப்பிட்டான்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இதுக்காக தான். சித்தி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டு பால் காய்ச்சறாங்க. ஸோ அவங்களுடைய கிரக பேசும் அதுக்காக தான் நம்ம ஃபேமிலியாக எல்லாரும் போகிறோம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ டைமுக்கு அங்கே ஒரு 5:30 போல் போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம சித்தி ஃபேமிலிக்கு நம்மளுடைய ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அப்புறம் நம்ம இன்னொரு சித்தி ஃபேமிலியாக வந்தாங்க, கிஷோர் லாவன் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு செம்ம ஃபன்னாக போச்சு. இப்படி தான் டே 4 ஆஃப் இயர்லி மார்னிங் வேக்கப் டே செம்மையாக போச்சு. நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். டாடா பை பை, லவ் யூ ஆல். நீங்களும் என்னோட சித்திக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க கைஸ்.